உதவியும் அவரிடமிருந்து வரும், ஒத்தாசும் அவரிடமிருந்து வரும். கண்களை மூடி, தகப்பனே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். தகப்பனே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உதவியும் உம்மிடமிருந்து வரும், ஒத்தாசும் உம்மிடமிருந்து வரும். நீ சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து குரல்களை சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், 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 சர்வ வல்லமை உள்ளவர். கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை பொறுப்படுங்க ஆண்டவர், இந்த மாதத்தை பொறுப்படுங்க சுவாமி, இந்த மாதத்தை பொறுப்படுங்க சுவாமி. தேவனே, இந்த மாதம் முழுவதும் உடைய கரங்களிலே இருக்கிறது ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் உடைய கரங்களிலே இருக்கிறது ஆண்டவர். இந்த மாதங்களை ஆசீர்வாதமாய் கொடுங்கப்பா. தீங்கையும் காணாதபடி, தீங்குமங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த தீங்குமங்களை அதிகாரப்படுத்தாதபடி, தீங்கும் ஜெயிக்காதபடி, தீங்கும் மேற்கொள்ளாதபடி, எந்த தீங்குள்ள மனிதர்களும் எங்களை நெருங்காதபடி, எந்த தீங்குள்ள பூச்சி பூரான்களும் எங்களை தொடாதபடி, எந்த தீங்கிலும் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி, இந்த மாதம் முழுவதையும் நன்மையினால் நீர் தருவீராக, நன்மையினால் தருவீராக, நன்மையினால் தருவீராக, நன்மையினால் தருவீராக. இந்த மாதம் முழுவதையும் நன்மையினால் தருவீராக, நன்மையினால் தருவீராக. இந்த மாதத்தை நன்மையினால் தருவீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி, யாபேசை தீங்குக்கு விலக்கினது போல, பேதுருவை தீங்குக்கு விலக்கினது போல, எலியாவை தீங்குக்கு விலக்கினது போல, ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களை தீங்குக்கு விலக்குவீராக. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு எங்களை சோதிக்காதபடி, தீங்கு எங்கள் வாதைகளை நெருங்காதபடி, தீங்கினுடைய சத்துருக்கள் எங்களை நெருங்காதபடி நேர் பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. தீங்குக்கு எங்களை தூரப்படுத்துவீராக, தீங்குக்கு எங்களை தூரப்படுத்துவீராக, தீங்குக்கு எங்களை தூரப்படுத்துவீராக, தீங்கு நாட்களை முடிய பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாது, தீங்கு எங்களை நெருங்காது, தீங்கு எங்களை தொடாது. தீங்கு நாளிலே கர்த்தர் எங்களை மறைத்துக் கொள்வீர், தீங்கு நாட்களுக்கு முதல் நீதிமானை எடுத்துக் கொள்ளவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீங்கு கூடாரத்துக்குள் பிரவேசிக்காது, தீங்குக்கு எங்களை விடுவிப்பீர். தீங்கின் பயங்கரம் எங்களை மேற்கொள்ளாது, தீங்கின் சாபங்கள் எங்களை தொடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிரசன்னம் எங்களை தொடுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எங்களை சேதப்படுத்தாது. நல்ல வாய்களை திறந்து தீங்கு எங்களை சேதப்படுத்தாது. தீங்கு இழைக்கிற மனிதர்கள் எங்களை தொட முடியாது. தீங்கின் வல்லமை எங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீங்கு எங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கோடார மறைவில் என்னை காக்கிறவரே ஸ்தோத்திரம். தீங்கு வரும் நாளில் கூடார மறைவினில் என்னை மறைக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு என்னை சேதப்படுத்தாது. தீங்கு கவர் என்னை விலக்கி காப்பாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்வன் கரங்களை உயர்த்தி தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. என்னை துக்கப்படுத்தாது. மரணம் என்கிற தீங்கு, மரணம் என்கிற வியாதி என்கிற தீங்கு, பழிச்சொல் என்கிற தீங்கு, சாபம் என்கிற தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை துக்கப்படுத்தாது. தீங்குக்கு நான் தூரப்படுகிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தீங்கு வரும் நாளில் கூடார மறைவினில் என்னை மறைப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இனி எந்த தீங்கும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாவின் மகிமை, இயேசு ராஜாவின் மகிமை, இயேசு ராஜாவின் மகிமை எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி அப்பா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். மறைவினில் என்னை மறைக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்
அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியப்பா 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 எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். முதலாம் திகதி ஆண்டவர் சமூகத்தில் பலிகள் செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆமென். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார் தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் காயப்பட்டான் சுகமாக நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா காயப்பட்டார் சுகமாக நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் சாபமானார் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினென்றே ஆபிரகாமில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினார் சாபமானார் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினென்றே ஆபிரகாமில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினார் ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையேற்றார் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார் ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையேற்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார் தட்டி உற்சாகமாக நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி
செலுத்தி நன்றி 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 கரங்களை தட்டி காலை வேளையில் நன்றி அவரை மகிமைப்படுத்தவும் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவன். Thank you Lord. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் சாபமானார் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம். கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஜீவனுள்ள நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா. Praise the Lord. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கு, நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். அல்லேலூயா. எந்த தீங்கும் உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. செப்பனியா 3:15, சங்கீதம் 121:7. எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. இது நீதிமான்களின் சுதந்திரம். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாக காலை வேளையில், உற்சாகமாய் காலை வேளையில் ஜெப கூட்டத்துக்கு வார எல்லாருக்கும் அல்ல, நீதிமான்களுக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தீங்கை காண்பதில்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீ தீங்குக்கு பயப்படுவதில்லை. தீங்கும் கூடாரத்தை சேதப்படுத்துவதில்லை. யாபேசின் தீங்கை அவர் மாற்றினார். பேதுருவின் தீங்கை அவர் மாற்றினார். எலியாவின் தீங்கை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த பல ராஜாக்களின் கைகளில் இருந்து வந்த தீங்கில் இருந்தவர்களை தப்புவித்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதிற்கு வந்த பல தீங்குகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுதலை பண்ணினார். நீதிமானே நீ பயப்படாதே, தீமை உன்னை துக்கப்படுத்துவது இல்லை.
கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என்னை துக்கப்படுத்தாது, தீமை என்னை துக்கப்படுத்தாது, மரண வேதனை என்னை துக்கப்படுத்தாது, சாவின் பிடி என்னை துக்கப்படுத்தாது, சாவின் பிடி என்னை துக்கப்படுத்தாது, மரண வேதனை என்னை துக்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது திருவசனத்தினுடைய கடைசி பகுதி. நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய சுதந்திரம் நமக்கென்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒரு அருமையான வாக்குத்தத்தம். நம்முடைய தீங்குக்கு, நமக்கு விரோதமான தீங்குகளுக்கு ஆண்டவர் நீக்கலாக்குவார். ஹல்லேலூயா. இது யாருடைய சுதந்திரம்? நீதிமானுடைய சுதந்திரம். தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய சுதந்திரம். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களுடைய சுதந்திரம். அல்லும் பகலும் தேவனை நோக்கி காத்திருப்பவர்களுடைய சுதந்திரம். தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களை ஒரு தீங்கும் சேதப்படுத்தாதபடி அவர் பாதுகாக்கிற பெரும் மகிமை. ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தீங்குக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சங்கீதம் 121 7வது திருவசனம். சங்கீதம் 121 7வது திருவசனம். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கில் இருந்தும், மனுஷனால் வருகிற தீங்கு, மிருகங்களால் வருகிற தீங்கு, நோய்களால் வருகிற தீங்கு, இயற்கையால் வருகிற தீங்கு, பஞ்சத்தினால் வருகிற தீங்கு, பல பல மந்திர சக்திகளால் வருகிற தீங்கு, இன்னும் பல நம் அறியாத, புத்திக்கு எட்டாத தீங்குகளில் இருந்து நம்மை அவர் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசியுங்கள், செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது திருவசனம். மகளே சீயோன், மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. உன்னிடத்திலே சந்தோஷம் இருக்கட்டும். உன்னிடத்திலே இருந்த துக்கம், உன்னிடத்திலே இருந்த வேதனை, உன்னிடத்திலே இருந்த வியாதி, உன்னிடத்திலே இருந்த பஞ்சம் நீங்கி போகிறது. வாசித்து பாருங்கள், 1 குறிப்பேடின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது திருவசனம். 1 குறிப்பேடின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது திருவசனம். யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக, என் எல்லையை பெரிதாக்குவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மகளே சீயோனே, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. ஆமென். இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மக்களே எருசலேமே, உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, மெய்யாகவே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்
உனக்கு தீங்கை நீங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு அருமையான கர்த்தர். ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த 8வது மாசம் ஒரு பெரிய சுதந்திரத்தினாலே நடத்த போகிறார். ஆமென். ஹalleluya. பெரிய சுதந்திரம், விசுவாசிகளுக்கு தேவன் தருகிற சுதந்திரம். இதை யாரு காண போறாங்க? ஜெபிக்கிறவங்க காண போறாங்க. யார் இதை காண போறாங்க? பரிசுத்தம் பாராட்டி கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் காண போறாங்க. தேவனுடைய சமூகத்தை அல்லும் பகலும் தேடுகிற சீயோனின் குமாரத்திகள் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண போகிறார்கள். அல்லேலூயா. வேதத்தின் படி நடக்காதவர்கள் அதை காண போவதில்லை. தூஷண நாவுடையவர்கள் அதை காண போவதில்லை. கலக வீட்டார் அதை காண போவதில்லை. பொல்லாத இருதயம் கொண்டவர்கள் அதை காண போவதில்லை. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாபேசு ஜெபிக்கிறார், தேவனே என் எல்லைகளை பெரிதாக்கும். அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. உம் கை என்னோடு இருப்பதாக, உம்முடைய கை என்னோடு இருப்பதனால் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உம்முடைய கை என்னோடு இருப்பதனால் தீங்கு என்னை துன்புறுத்தாது, தீங்கு என்னை துன்புறுத்தாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தீங்குக்கு அவர் உங்களை நீக்கலாக்குவார். வேதம் சொல்லுகிறது, தீங்கு உங்களை என்ன செய்யாது? தீங்கு உங்களை என்ன செய்யாது? துன்புறுத்தாது. உங்களை துக்கப்படுத்தாது, அச்சுறுத்தாது, வேதனைப்படுத்தாது. அல்லேலூயா. இந்த பூமியிலே பலதரப்பட்ட தீமைகள், பிரச்சனைகள் மனிதர்களுக்கு நேராக மனிதர்களும் பிசாசுகளும் நாளுக்கு நாள் ஏவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு மேல ஒரு படைப்பாளர் ஆகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சிறுண்ட மந்தையே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்குவேன். சென்ற மாதம் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். வழி நடத்தி வருகிற வழி பயணத்திலே கரடிகள் இருக்கிறது, சிங்கங்கள் இருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வேட்டையாளர்கள் இருக்கிறார்கள், வேட்டையாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதம் சொல்லுகிறார், நான் வழி நடத்தி வந்த தேவன், உங்களை வழி நடத்துகிற பிரயாணத்திலே எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாதபடி நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்கள். எரேமியாசின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியாசினிடத்தில் அவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னமே அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி அழைத்திருக்கிறேன்? தாயின் கருவில் உருவாக முன்னமே அழைத்திருக்கிறேன். உன்னை எதற்காக நான் அழைத்திருக்கிறேன்? ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாயிர கருவில இருக்கிற இந்த எரேமியாசை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன். எரேமியாஸ் பிறக்கல்ல, வசனம் பேசல்ல, மொழிகள் தெரியாது, ஜாதிகள் தெரியாது, எந்த தேசத்துல பிறப்பான் என்று தெரியாது, யாருடைய பிள்ளையாக பிறப்பான் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து என்ன செய்வேன்? தீர்க்கதரிசியாக பாதுகாப்பேன். நான் உன்னை எங்க பாதுகாத்திருக்கிறேன்? தாயின் கருவில் உருவாக முன்னமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய என்னுடைய பாதுகாப்பு எங்க உண்டாகுது என்று சொன்னா, தாயினுடைய கருவில் உருவாக முன்னமே. பெற்ற தாய் மகவை மறந்து போவாள், ஆனால் உண்டாக்கின தேவன் மறக்கவே மாட்டார். அன்பு பிள்ளைகளே, மறந்து போனதும் இல்ல. அவர் நல்ல தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. யாபேஸ் சொல்றார், என் தீங்குக்கு என்னை, துக்கத்திற்கு என்னை, வேதனைக்கு என்னை நீக்கலாக்கி. அல்லேலூயா. வறுமை, தருத்திரம், பிரச்சனை, என்ன வறுமை, என்ன தருத்திரம், என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக அவர் நம்ம தள்ளிவிடாதபடி, ஒரு தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடி ஒரு சாட்சியமாய் இருக்கணும். பசி இருந்தாலும், பட்டினி இருந்தாலும்,
பாடுகள் இருந்தாலும் சாட்சியம் அவசியம். அந்த சாட்சியம் தான் நம்மை கர்த்தருக்கு முன்னால நிக்க பண்ணி இந்த தீங்குகளில் இருந்து நம்மை தப்புவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில மந்திரவாதிகளை போல நம்ம நடக்க முடியாது. நம்ம மந்திரவாதிகளை போல நம்மிடத்துல இருக்கிற மகா பெரிதுமான பிசாசின் அதிகாரங்களை கொண்டு மந்திரவாதிகள் அதையும் இதையும் செய்வாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, மந்திரவாதிகளுடைய வாழ்க்கையில சாட்சியமே இருக்காது. 2 திருமணம் முடிச்சிருப்பாங்க, 3 திருமணம் முடிச்சிருப்பாங்க, கஞ்சா நல்லா புகைப்பிடிப்பாங்க, நல்ல துர்காரியங்களில் ஈடுபடுவாங்க, மதுபானம் அருந்துவாங்க, தூஷண வார்த்தைகள் பேசுவாங்க, கலக வீட்டாராய் இருப்பாங்க. ஆனா அவங்க மந்திரம் செய்வாங்க. அவங்களை கண்டு மனுஷர்கள் பயப்படுவார்கள், அவர்களை கண்டு மனுஷர்கள் நடுங்குவார்கள். அவர்களும் சில மனிதர்களால மதிக்க எண்ணப்படுவார்கள். ஆனா அவர்களோடு தீங்கு கூடவே இருக்கும். அவர்களுடைய இடத்துல துக்கம் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனையே முடிவாய் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அப்படி இல்லை. பாருங்க, நாங்க பரிசுத்தம் பாராட்டி ஜெபிக்கிறதுனால தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார். எங்க நம்மளை அழைக்கிறார்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே. எப்படிப்பட்ட தேவன் அவர் பாருங்க. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்ம என்ன நிறம், என்ன மொழி பேச போறோம், நம்ம எந்த ஊர்ல பிறக்க போறோம், நம்ம யாருடைய வயிற்றுக்குள்ள அவர் வைக்க போறாரு, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன். எப்படி அழைத்திருக்கிறேன்? தீர்க்கதரிசி, நீ எந்த பிள்ளை, நீ எந்த பிள்ளையாக இருக்கிறதுனால தீங்கு உன்னை என்ன செய்யாது, துக்கப்படுத்தாது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ எந்த பிள்ளை, நீ எந்த பிள்ளையாக இருக்கிற பிள்ளை, நீ தீங்குக்குள்ள போய் விழலாமா? அனுமதிப்பனா? வாசிங்க 14வது வசனம், 15வது வசனம். எனக்கு அந்த 14வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. ஏன் இந்த சந்தோஷம்? நான் தீங்குக்குள்ள இருந்து தப்புவிக்கப்பட்டு இருக்கிறேன், பாடுகளுக்குள்ள இருந்து தப்புவிக்கப்பட்டு இருக்கிறேன். பல மனிதர்கள் பல சூழ்ச்சிகளை இந்த 7 மாதங்களில் நமக்கு செய்திருக்கலாம். பல பஞ்சங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், பல பாடுகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா தேவன் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி, மிகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி, அவருடைய தயவை கிரியேட் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் நம்புறேன், போன மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தில் அவர் இறங்கி வந்தார், சபைக்குள்ள வாசம் பண்ணினார், சபையில் மகா பெரிதுமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, சாரி, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எண்ணி எண்ணி பார்க்கிறேன், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நான் போய் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நேற்றைய நாளில நன்றி சொன்னேன், முந்தின நாளில நன்றி சொன்னேன், திங்கட்கிழமை நன்றி சொன்னேன், இன்னைக்கும் நான் நன்றி சொல்றேன். பாருங்க, ஒரு மனுஷன் நம்முடைய வார்த்தைகளை மதிக்கிறது இல்லை, ஒரு மனிதன் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறது இல்லை, ஒரு மனிதன் நம்ம சொல்றத செய்வன் என்று சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு முன்னால பரிசுத்தவான்கள் போல வேஷம் தரித்து நிற்பாங்க. ஆனா பாருங்க, நம்ம சொல்றத ஒரு மனிதன் செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், செவிசாய்க்க மாட்டான், நடந்து கொள்ள மாட்டான். ஆனா பாருங்க, இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், அண்டா சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், தன்னுடைய குமாரனை நமக்கு தந்த தேவன். நம்ம ஜெபம் பண்ணினோம், ஆண்டவரே நீங்க வரணுமப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணினோம். எவ்வளவு தயவோட நம்மளை மரியாதை பண்ணி, நம்மளை கனம் பண்ணி இறங்கி வந்தாரே, அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். நான் உண்ட தேவன், நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை பெதஸ்தா ஜெபத்தை நினைச்சு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏனப்பா, அவர் இறங்கி வந்தாரே, வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டோம், உடனே இறங்கி வந்தாரே. அவர் சொல்றாரு, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது,
தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. யாபே, உன்னுடைய தீங்குக்கு நான் உன்னை நீக்கலாக்கி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தீங்குக்கு உங்களை நீக்கலாக்கி. நீங்க போற வழிகள் எல்லாம் தூதர்களை வைத்து 15வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளுவார். இதுவரைக்கும் நீ பாவியாக இருந்தாய், தண்டிக்கப்பட்டு வந்தாய், பலவீனனாய் இருந்தாய், கேடுள்ள மனுஷனாய் இருந்தாய். நான் உன்னுடைய தண்டனை தீர்ப்பை தள்ளுகிறேன். நீ சந்தோஷப்படு. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். 8வது மாசம் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற தண்டனைகள், நீ என்னிடத்துல வருகிற பொழுது உன்னுடைய தண்டனைகளை நான் மாற்றுவேன். யாபேசு மிகுந்த துயரத்தோட தேவனிடத்துல போய் சொன்னாரு, ஆண்டவரே, நான் பஞ்சத்தால தரித்திரத்தால நிரம்பி இருக்கிறேன், என் எல்லைகளை பெரிதாக்குமே. ஏன் யாபேசின் எல்லைகளை அவர் பெரிதாக்குறார்? தாயின் கருவிலே யாபேசை தெரிந்து கொண்டார். நீங்க விசுவாசிக்கணும். நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், பாடுகள் அனுபவிக்கிறேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இடத்துல இருக்கிறது, துன்பத்திற்கு மேல துன்பத்தை நான் காண்றேன். காரணம் என்ன? என்னை அழைத்த தேவனை நான் மறைந்து போயிருக்கிறேன், மறந்துட்டேன். என்னை அழைத்த தேவனை மறந்துட்டேன். நான் அழைத்த தேவனை நினைச்சேன்னா இந்த துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றில் இருந்து அவர் நீக்கி போடுவாரு. எவ்வளவு நல்ல கர்த்தருக்கு நாங்க பிள்ளைகள். ஆனா அதைத்தான் நம்ம உணர மாட்டோம் என்று சொல்றோம். வாசித்து பாருங்க. விசேஷ விதமாக சகரியா புத்தகம் 7ஆம் அதிகாரம், சகரியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது திருவசனத்தை வாசிங்க ஒருவர். கைம்பெண்ணையோ அநாதையையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். பாருங்க, தீமைக்கு நான் உன்னை விலக்கணும்னா நீ தீமை செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு ஒரு கண்டிஷன்ஸ், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ யாரையுமே சபிக்க கூடாது. என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களோட சுபாவத்தை நீங்க மாத்தினா தான் நான் உங்க பேரில் ஆசீர்வாதங்களை தருவேன். அல்லேலூயா. எப்படி சொல்றார் பாருங்க, ஏழைகளையோ அநாதைகளையோ கைம்பெண்களையோ நீ ஒடுக்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ மற்றவங்களை ஒடுக்கி கொண்டு தீங்கில் இருந்து நான் தப்புவிக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. கவனிங்க, என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. விடியச்சாம 4 மணிக்கு தான் எனக்கு இந்த வாக்கு தத்தமே ஆண்டவர் கொடுத்தார். அதிகாலை 4 மணிக்கு நான் ஜெபிச்ச நேரம் எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தார். இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவரே என்னுடைய கண்களுக்கு காட்டினாரு. எதுக்குமே நான் பிளான் பண்ணையும் இல்லை, எதுக்குமே நான் திட்டமிட்டு பேச வரையும் இல்லை. நான் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளை. கர்த்தர் என்னிடத்துல சொன்னார், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, தீங்கு உனக்கு நேரிடாது, தீங்கு உன் கூடாரத்துக்கு வராது, தீமையை குறிச்சு நீ பயப்படாத, தீங்கு நாளை குறிச்சு நீ கலங்காத என்று காதுல சொன்னார். நான் வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினேன். அப்பதான் எனக்கு இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, ஒரு கண்டிஷன்ஸ். ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு செய்யணுமா, இப்படி நீ இருந்தா நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சும்மாலாம் உன்னை ஆசீர்வதிக்க இயலாது இல்லையா? நீ என் பிள்ளையாக எனக்கு பயந்து நடந்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிற விதமே அது வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த சகரியா 7:10 வாசிங்க. ஆமென். கைம்பெண்ணையோ அநாதையோ, கைம்பெண்ணையோ அநாதையோ கவனிங்க. நீ யாரெல்லாம் ஒடுக்கும்படி பிசாசு உன்னிடத்துல வந்து நிப்பான்னு பாரு. உன்னை தாயின் கருவிலை அழைத்த தேவனை நீ மறந்து நீ யார் மேல நீ வேர்க்க கொள்ள உன்னுடைய ஆத்துமா பிரியமாய் இருக்கும் என்று பாரு. உன்னுடைய ஆத்துமா பிரியமாய் இருக்கும். உன்னுடைய இருதயம் பழி தீர்க்க நினைக்கும். உன்னுடைய இருதயம் ஆண்டவரை ஒரு கனப்படுத்தியிலே மறந்து போய் நீ நினைப்பாய். சகோதரங்களுக்கு விரோதமாய் சகோதரங்கள், சொந்தங்களுக்கு விரோதமாய் சொந்தங்கள், உறவுகளுக்கு விரோதமாய் உறவுகள், நண்பர்களுக்கு விரோதமாய் நண்பர்கள். இன்னைக்கு விரோதம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய தீங்குக்கான அடையாளம்.
இந்த தீங்கில் இருந்து தேவன் எப்படி உங்களை தப்புவிப்பார், எப்படி உங்களுடைய வறுமைகள் மாறி போகும். நீங்க தலைகீழாக நின்று ஸ்தோத்திரம் பண்ணினாலும் மாறி போகாது. மாற வேண்டியது அந்த குட்டி இருதயத்துல இருக்கிற அசுத்தங்கள் மாற வேண்டும். நம்ம எவ்வளவும் பேசலாம், எவ்வளவும் வேஷம் தரிக்கலாம், எவ்வளவு நியாயம் பண்ணலாம், ஆனா நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர கண்களுக்கு எதையுமே மறைக்க இயலாது, யாருமே மறைக்க இயலாது. எப்படி மறைக்கிற? இப்ப நம்ம கண்ணை மூடி உறங்குறோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்ன. ஆனா 100% பாதுகாப்பு கர்த்தர் தான் நமக்கு தருகிறாரு. 100% பாதுகாப்பு கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றார், உன்னை தீங்கு சேதப்படுத்த கூடாதுன்னா நீ அனாதைகளையும் விதவைகளையும் கைம்பெண்களையும் நீ என்ன செய்யக்கூடாது? நீ ஒடுக்க கூடாது, நீ கஷ்டப்படுத்த கூடாது. நீ ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு என்னுடைய பலிபீடத்திற்கு முன்னால வந்து நின்னுட்டு, ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, நோயை சுகமாக்குங்க, தீங்கில் இருந்து விலக்குங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, நான் உபவாசம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் உம்மை தேடுறேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்றதற்காக எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவர் சொல்றார் பாருங்க, என்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை உங்களுக்காக நான் சிந்தி இருக்கிறேன், கொடுத்து இருக்கிறேன். அவர் ஒரு பாவம் அறியாதவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. நீங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டு அந்த இரத்தத்தின் மேல உரிமை காட்ட முடியாது. நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவரை தொழுது கொள்வீர்களாக இருந்தால் எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது. சும்மா எல்லாம் நடக்காது, சும்மா நடக்காது. உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் பவுல். பாருங்க, தேவன் சமூகத்துல பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, வேதனைகள் இருக்குது. ஆனா அந்த வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் சகலவற்றுக்கும் நீக்கலாக்கி, அல்லேலூயா. பிலிப்பியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், பாருங்க, நிறைய துன்பங்களை கண்டேன், பாடுகளை கண்டேன், ஆனால் கைவிடாதவர் என்னோடு இருக்கிறார். தீங்கு வந்தது, பிரச்சனை வந்தது, பாடுகள் வந்தது, ஆனா தீங்கு என்ன சேதப்படுத்தல. இந்த பூமியில யாருக்கு தீங்கு இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு வேதனை இல்லை, சகலவற்றில் இருந்து பாதுகாத்தார். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். சீக்கிரமா படிங்க. அப்போஸ்தலர்கள் புத்தகம் 18:10. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை, எவருமே உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்த மாதம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்க என்னோட இருக்கணும், எங்களுடைய சபையில நீங்க இருக்கணும், என்னுடைய கைகளின் பிரயாசங்களில நீங்க இருக்கணும். நான் நினைக்கிறது, செய்கிறது, என்னுடைய சகல காரியங்களிலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கணும். நீங்க இருந்தா தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. 3336 கோடி தெய்வங்கள் பூமியில இருந்தாலும் இயேசு என்கிற நம்முடைய ஒரே மெய்யான இரட்சகருக்கு ஈடாகுமா? எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் பாருங்க, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஏன்? நீர் என்னோடு இருக்கிறதுனாலே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய பிரசன்ஸ் உங்களோடு இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறது. நீங்க கையிடுகிற காரியத்திலே அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எவர்களுக்கு சகரியா 7:10 சொல்லுகிறது போல, மற்றவர்களை ஒடுக்காதவர்களுக்கு, மற்றவர்களை வேதனைப்படுத்தாதவர்களுக்கு, மற்றவர்களை வேதனைக்கு மேல வேதனையை கொடுக்காதவர்களுக்கு ஆண்டவர் கூட இருப்பார். எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்க மாட்டாருங்க. கவனமா கவனிங்க. எல்லாரும் நீங்க நினைச்சுக்கலாதீங்க நாங்க விரும்புறது போல ஆண்டவரை கொண்டு நடக்கலாம். அவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருந்தீன்னா, ஒரு தீமை உன்னை துக்கப்படுத்தாதபடி நான் என்னுடைய வலது கரங்களை வைத்து உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 47:5.
வாசிங்க 47:5. ஆரவார ஒளியிடையே ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். பவனி செல்கிறார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். ஆமென். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாருங்கள் கடவுளுக்கு புகழ். 27:5 வாசிக்கிறீங்களா? 27:5 வாசிங்க. ஏனெனில் கேடு வரும் நாளில் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவரை என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். பாருங்க, கேடு வரும் நாளில், பிரச்சனை வருகிற நாளில அவருடைய கூடாரத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. நம்முடைய கூடாரத்துல இல்லைங்க, அவருடைய கூடாரத்துல. ஏன் அவர் அப்படி செய்யறாருன்னா, அந்த கேடு அவ்வளவு கொடியது. கவனிங்க, தீங்கு என்று சொல்றமே, கேடு என்று சொல்றமே, அது அவ்வளவு கொடியது. நம்ம நினைக்கிறது அது சும்மா சாதாரணமான ஒண்ணு, என்ன ஒரு விபத்து தானே, ஒரு ஆபத்து தானே, ஒரு பிரச்சனை தானே, என்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, என்னுடைய சக்தியை பயன்படுத்தி, என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி, என்னுடைய பணத்தை பயன்படுத்தி நான் தப்பிச்சேன் என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, அது பெரிய கொடியது. நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? உன்னை கொண்டு வந்து என்னுடைய கூடாரத்துக்குள்ள வச்சிருவேன். அல்லேலூயா. இப்படி யாரு அடைக்கலம் தருவாங்க? கர்த்தரை தவிர யாரு நமக்கு அடைக்கலம் தருவாங்க? தேவனை தவிர நமக்கு யாரு அடைக்கலம் தருவாங்க? அவரே நம்முடைய அடைக்கலம் தருகிற தேவன், அவரே நம்முடைய சகாயம் தருகிற தேவன், அவரே நம்முடைய ஆறுதல் தருகிற தேவன் அல்லவா? பாருங்க, நான் உன்னை மறைத்து கொள்ளுவேன். 41வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆமென். 41:1. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர். எளியோரின் நலனில் அக்கறை கொள்ளுகிறவர் பேறு பெற்றோர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். பாத்தீங்களா? அவர் சொல்ற பாருங்க, உன்னை கூடாரம் அறைவில நான் வச்சிருக்கேன்னு சொன்னா, எளிய மனுஷர்கள், அநாதைகள், ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், கைம்பெண்கள் சொன்னார் இல்லையா சகரியா 7:10. நீ ஒடுக்க நினைக்கிற இந்த மனுஷர்கள் பேர்ல நீ நலனாய் இருந்தால், சந்தோஷமா அவங்க வாழணும் என்று நினைச்சா, அவன் என்ன செய்வேன்? எளியோரி நலனில் அக்கறை கொள்பவன் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவனை என்ன செய்வாரு? விடுவிப்பார், விடுதலை செய்வார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு வருகிறதா, அந்த தீங்குல இருந்து ஆண்டவர் தப்பு வைப்பார். 2 செய்தி அன்னை சொல்றார். நான் உன்னை தீங்குல இருந்து தப்பு வைக்கணும்னு சொன்னா, நீ தீங்குல இருந்து நீ விலகி நடக்கணும். தீங்குக்குள்ள நீ விழக்கூடாது. தீங்குல நீ போய் கால் வச்சுட்டு நிக்கவே கூடாது. தீங்குக்கு நீ தூரமாகினா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீ பாவத்தை விட்டு விலகணும், கேடுகளை விட்டு விலகணும், அசுத்தங்களை விட்டு விலகணும், அருவருப்புகளை விட்டு விலகணும். இப்படி எல்லாம் நீ விலகி நடந்தா, நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் மகா பெரும் அதிசயமாய் இருக்கும். மகா பெரும் அதிசயங்களாய் இருக்கும். 49:5 வாசிங்க. 49:5. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். பாருங்க, துன்ப காலத்தில் என்ன சொல்றாரு? நான் அஞ்சுவானேன். நான் அஞ்சுவது என்ன? நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரே. நான் ஒரு துன்பம் செய்யலையே. நான் தீங்கு நாளில பயப்பட போறதையே. என்னிடதான் தீமை இல்லையே. நான் கர்த்தரையே தாபரமாய் வைத்திருக்கிறேனே. என்னுடைய கர்த்தரே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறாரே. நான் பயப்பட மாட்டேன். என் சரீரத்தில் ஒரு நோய் வருது, அவர் என்னை காப்பார். பஞ்சங்கள் வருது, அவர் என்னை காப்பார். மனிதர்களால பிரச்சனைகள் வருது, அவர் என்னை காப்பார். இயற்கைகளால் சேதங்கள் வருது, அவர் என்னை காப்பார். ஏன்னா நான் அனுதினமும் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர். இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். இருதயத்துல தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கவனிக்கிறார் என்கிற பயம். நேற்றைய நாளில் எனக்கு ஒரு காரியம் இந்த இருதயத்தை பயம் படுத்தியது. என்ன காரியம் தெரியுமா? நாங்க 2 மாதங்களுக்கு முன்னால மன்னாருக்கு ஊழியங்களுக்காக போயிருந்தோம். நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம்
அப்படி ஊழியங்களுக்கு போயிருப்போம். ஏப்ரல் மே மாசங்கள்ல ஊழியங்களுக்கு போயிருந்தோம். இந்த ஏப்ரல் மே மாசங்கள்ல ஊழியங்களுக்கு போய் அந்த குறிப்பிட்ட ஒரு வைத்தியசாலையில ஒரு டாக்டரை ஜெபம் பண்ணுவதற்காக வரும்படி என்னை கேட்டிருந்தார்கள். ஒரு டாக்டர், வைத்தியசாலையினுடைய இன்சார்ஜ் டாக்டருக்கு ஜெபம் பண்ண வரும்படி என்னை அழைத்திருந்தார்கள். நான் மிக தயங்கினேன். அவங்க சிங்கள பாஷை பேசுகிறவர்கள். இரண்டாவது, நம்ம அவங்களுக்கு போய் என்ன ஜெபிக்கிற, அவங்களோட கையில இவ்வளவு மருத்துவம், மெடிசன்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அஞ்சிட்டு நான் அதை தட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னேன், நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னேன். ஆனா வந்தவங்க என்ன விடல. இல்ல, வந்த நீங்க பாருங்கன்னு நான் மட்டக்களப்புக்கு பயணமாகிற பொழுது ஓடி வந்து நின்று அந்த டாக்டர்ஸ் இடத்துல என்ன கூட்டி போனாங்க. நான் போய் அவங்களோட பேசி அவங்களுக்காக ஒரு 10-15 நிமிடங்கள் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் பேசினார். அந்த டாக்டருக்கு 7 வருஷங்கள் குழந்தை இல்லை. 7 வருஷங்கள் குழந்தை இல்லை. அவ கண்ணீரோட சொன்னாங்க, 7 வருஷம் நான் டாக்டர், எனக்கு குழந்தை இல்லை, திருமணம் முடிச்சு எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய கணவன் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கும் எனக்கு சரியான துக்கம், அவர் ஒரு இடத்துல இப்படி வாழ்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்களுக்காக உருக்கமா ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, 7வது மாசத்துல, இந்த வருஷம் 7வது மாசத்துல உங்களுடைய கற்ப பையில குழந்தை தங்கும், நீங்க நம்புங்க அப்படி என்று ஒரு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவங்க என்னோட தொடர்பு கொண்டு கொஞ்சம் பேசி ஜெபிக்க தொடங்கினாங்க. ஒரு சில காரியங்கள் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனா அவங்க ஆண்டவர பிள்ளை இல்லை, பௌத்த மத பிள்ளை, ஆண்டவரை நல்லா விசுவாசிக்கிற மகள். ஏன்னா அந்த வைத்தியசாலையில இருந்துக்கிற பலருக்கு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நேற்று மாலையில எனக்கு அந்த டாக்டர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. 8:30 மணி போல நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மெசேஜை நான் ஆன் பண்ணி கேட்ட நேரம் சொல்றாங்க, பிரதர், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னீங்க 7வது மாசத்துல நீங்க கன்சீவ் ஆகுவீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நான் நேற்றைய நாளில் என்னுடைய சரீரத்தை பரிசோதிச்சு பார்த்த பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவாராக, நான் கன்சீவா இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறாரு. எனக்கு நிறைய சொல்லணும், எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. சரியான சந்தோஷம் எனக்கும் கணவனுக்கும். எப்ப நீங்க வருவீங்க மன்னாருக்கு சொல்லுங்க, நாங்க உங்களை மீட் பண்றோம். இதை அவங்க சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது. என்ன பயம் வந்தது தெரியுமா? தேவன் எவ்வளவு தூரம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்டு உடனேயே பதில் தந்து உடனேயே காரியம் செய்யறாருன்னா நீ எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய ஆள். நீ ஜெபிக்கிறது பெருசில்ல, நீ ஜெபிச்சது பெருசில்ல, தேவன் அதை கவனிச்சிருக்கிறார். தேவன் உன்னை கவனிச்சு கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கவனிக்கிறார், நீ சொன்ன வார்த்தைகளை கவனிக்கிறார், நீ உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, அவர் உன்னோட கூட இருக்கிறார். இதை நீ அறிஞ்சிருக்கிறியா? எனக்கு இரவு முழுவதும் அது பெரிய யோசனை. பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தை அவர் கேட்டார், ஒரு பதில கொடுத்தார். நம்ம பதில கொடுத்துட்டு வந்தது பிரச்சனை இல்லை. பதில கொடுக்கறாங்க நிறைய பேர், நடக்குது நடக்கல வேற விஷயம். ஆனா பதில கொடுத்துட்டு வந்தோம், கர்த்தர் சொல்றாருன்னு அது நடப்பிக்க பண்ணினாரே அவர். அப்ப அவர் உன்னோட எவ்வளவு கூட இருக்கிறார். கவனிங்க, உன்னோட அவர் எவ்வளவு கூட இருக்கிறார். நீ எவ்வளவு தீங்க விலைக்கு வாழ வேண்டிய ஆள். நீ தீங்க கூடவே வச்சுட்டு கர்த்தர் பிள்ளை எப்படி நீ சொல்ல முடியும்? உன்னை எவ்வளவு அவர் கவனிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றீங்களே, ஆசீர்வாதங்களை உணர்ற நீங்க முதலாவது யோசிக்கணும். நான் ஆசீர்வாதங்களை உணர்ற அளவுக்கு என்ன அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப என்ன அவர் எவ்வளவு கவனிக்கிறார். நான் செய்யற பிழைகளையும் எவ்வளவு அவர் கவனிப்பார். பாருங்க, நம்முடைய பிழைகளை அவர் கவனிப்பார்னு பயப்படணும். அதான் தேவன் விரும்புகிறது. நான் ஜெபிச்சேன், அற்புதம் நடந்துச்சு, அப்படி சந்தோஷப்படுறதுக்கு இல்ல.
தேவன் உன்னோட இருக்கிறாருல்ல, தேவன் உன்னை கவனிக்கிறாருல்ல. நீ அமர்றத கவனிக்கிறார், எழுதுறத கவனிக்கிறார், உன்னுடைய வாயின் சொற்களை கவனிக்கிறார், உன் கைகளின் கிரியைகளை கவனிக்கிறார். நீ என்ன சொல்ற? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்துட்டார் என்ற ஜெபத்தை கேட்டுட்டார். நாளைக்கு நான் ஒரு டைம் அந்த டாக்டருக்கு முன்னால நிக்கிற பொழுது, அந்த டாக்டர் எங்கள்கிட்ட வந்து நிக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மரியாதையாக இருக்கும், எவ்வளவு கனம் பண்ணுவாங்க, எவ்வளவு மனுஷரிடத்துல சொல்லுவாங்க. இந்த கனமெல்லாம் உன்னிடத்துல வருவது என்னாலதானே, கர்த்தராகி என்னாலதானே. நான் உனக்கு சொல்றேன், நீ தீங்க விலக்கணும். நான் தீங்க கவனிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் உன்னுடைய ஜபத்தை கேட்கிற தூரம் நீ தீங்கு செய்யக்கூடாது என்று நான் கவனிக்கிறேன். ஆனா நம்ம அதை கவனிக்கிறல பாருங்க. நம்ம விழா கொண்டாட்டத்திலேயே இருக்கிறோம், மகிழ்ச்சி கொண்டாட்டத்திலேயே இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார். நான் யார் தெரியுமா, என்னிட்ட என்ன இருக்கு தெரியுமா, என்ன அக்கினியை தூக்கி வீசுவேன்ன்றதும் பரிசுத்தாவி என்னிட்ட இருக்கு. என்னங்க இதெல்லாம், என்ன வளர்ப்பு இதெல்லாம், என்ன அபிஷேகம் இதெல்லாம், இதெல்லாம் என்ன விசுவாசம்? எனக்கு புரியல, எனக்கு புரியல. நம்மளோட தேவன் இருக்கிறாருன்னா நம்ம தீமையை விலக்கணும், தீங்குக்கு விலகணும், தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடி தேவனை நம்பணும். இதானே விஷயம். சாரி, இதை வச்சுக்கணும். ஆண்டவரே நான் ஆசீர்வதி, நான் சொல்லுவாரு, நீ தீங்க விலக்கல, நீ பிரச்சனையை மாற்றல, நான் உன்னை எப்படி ஆசீர்வதி, நான் ஆசீர்வதிக்க ஐ எம் ரெடி, நான் ஆசீர்வதிக்க ரெடி, உன்னை தீங்க விலக்க ரெடி. நீ ஆயத்தமா? 94வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, தாவீது எப்படி சொல்ற பாருங்க. ஆண்டவரே, நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். பாருங்க, கண்டிப்பாக திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கிற மனுஷன் பேறு பெற்றவன். திருச்சட்டம் கர்த்தருடைய சத்தியம். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஏன் நம்ம வள்ளுவி நள்ளுவி விழுந்து போறோம் தெரியுமா? எங்களுக்கு பைபிள் தெரியாது, தேவனுடைய சத்தியங்கள் தெரியாது, தேவனுடைய சத்தியத்தின் மேல நாங்க அக்கறை கொள்றது இல்லை. நாங்க உண்மையா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு தூரமானவர்கள். ஆனா தேவனுடைய சத்தியத்திற்கு நெருக்கமா வருவோம்னா எங்களிடத்துல தானே தீங்கு நீங்குகிற கிருபை வரும். அல்லேலூயா. நேற்று அதிக நேரம் அந்த சிஸ்டருடைய சாட்சியம் என்ன பாதித்தது பாருங்க. ஆண்டவர் நம்மள ஜெபத்தை கேட்டிருக்காரு. நான் போய் சாப்பிடுறதுக்கு உட்கார்றேன், சாப்பாடு எடுத்து கையில் எடுத்தேன், எனக்கு அதே ஒரு நினைவு, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உன்னை கவனிக்கிறார், நீ மிக கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், ஆண்டவருடைய சொல்லில கிரியை பாராட்டும்படி அவருடைய மகிமையை வச்சிருக்கிறார். அப்ப நீ கவனிக்கப்படுறாள், கவனமாயிரு. இதையே நான் இரவு நினைச்சிருந்தேன். அதிகாலை என்னிடத்துல சொன்னார், தீங்குக்குன்னை நான் துக்கத்திற்கும் தீங்குக்கும் தூரப்படுத்துவேன், தீங்குன்னை சேதப்படுத்தாதே. என் நம்முடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட கனமான வார்த்தைகள், அப்படிப்பட்ட கனமான வார்த்தைகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா எல்லாம் தீங்கு விலகாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறியும் இல்லை என்று சொன்னார். நீ இஸ்ரவேலா இருக்கணும், சீயோனின் குமாரத்தியாக இருக்கணும். அப்பதான் உனக்கு மந்திரம் வராது, பில்லி சுனியும் வராது. அப்படி இல்லைன்னு சொன்னா மந்திரம் வரும், பில்லி சுனியும் வரும், பஞ்சமும் வரும், தரித்திரமும் வரும், கேடும் வரும், துன்பமும் வரும், அவமானங்களும் வரும். நீங்க நினைக்காதீங்க எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சி ஒளிச்சு வச்சு ஐயோ நாங்க நீதி எல்லாம் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாரு. நம்ம நினைக்கலாது ஐயோ அப்படின்னு. மனம் திரும்பல அவர் வேதனைப்படுத்திடுவாரு, மனம் திரும்புறோம் அவர் கனப்படுத்தி உயர்த்திடுவாரு. பிள்ளைகள் அவருக்கு பயப்படணும். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க, 94:12 திரும்ப வாசிங்க. ஆண்டவரே, நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாட்களில், அவர்களுடைய துன்ப நாட்களில், தீங்கு நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பாருங்க, ஒரு சபையில கர்த்தருடைய வார்த்தைய கண்டித்து பேசினா துன்பம் விலகி போகுமாமே. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தீர்கள்னா
துன்பம் விலகி போகுமாமே, தீங்கு விலகி போகுமாமே. எவ்வளவு பெரிய இரக்கத்தை அவர் வைக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை நீங்க கவனமாய் கை கொண்டால் நான் தீங்குக்கு உங்களை நீக்கலாக்குவே. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. பாத்தீங்களா பைபிள்ல எவ்வளவு காரியங்கள் அவர் அருமையா சொல்றார் என்று சொல்லி. பிரசங்கி இணைச்சட்டம் 12:1 வாசிங்க. பிரசங்கி வாசிங்க 12:1 சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 17:17 இன்னொருவர் எடுத்து வாசிங்க. முடிச்சிடுறேன். ஆமென். சீக்கிரம். ஆகையால் உன்னை படைத்தவரை, ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, உன் இளமை பிரயாயத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லை என்று சொல்லக்கூடிய துயர நாட்களும், சொல்லக்கூடிய துயரமான நாட்களும், ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினைச்சுக்கோ. அல்லேலூயா. இளமையில ஆண்டவரை மறந்தவங்க முதுமையில வியாதிப்பட்டு கிடப்பாங்க. இளமையில ஆண்டவருக்கு பொய்யா நடக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில துன்பத்திற்கு மேல துன்பத்தை அனுபவிப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, துன்ப நாள் வரும் முன் உன் தேவனை மறவாதே. விசுவாசியே, உனக்கு துன்பம் இருக்கு, பாடுகள் இருக்கு, தீங்குகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அவை வருவதற்கு முன்பு உன்னுடைய தேவனை தேடு. அந்த தேவன் உனக்கு அனுகூலமான நன்மைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு பிரச்சனை வர முதல் உன்னுடைய தேவனை நினைச்சுக்கோ. உனக்குள்ள இன்னொரு பிரச்சனை, நமக்குள்ள என்ன இருக்குன்றத தேடுங்க. நம்முடைய ஆத்மாவில் என்ன இருக்கு, நம்முடைய சரீரத்துல என்ன இருக்கு, தேவனுக்கு முன்னால நிக்கிற நம்ம இடத்துல என்ன அசுசிகள் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த அசுசிகள் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்ப இந்த துன்பம் வர்ற பொழுது அது நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். தீங்கு வருகிற நாளில் அவர் உன்னை மறைப்பார். ஒரு பிரச்சனை வர்ற பொழுது நீ பிரச்சனை இல்லாத ஆளா, அவர் உனக்காக இறங்குவார். பரலோக ராணுவம் யாருக்காக இறங்கும்? ஒரு நீதிமானுக்காக இறங்கும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி, சேதப்படுத்தாதபடி உன்னை காது பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்ல தேவன், அவர் அருமையான தேவன், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, மகா அவரை நம்புகிற ஜாதியாகிய நமக்கும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 17:17 நீர் எனக்கு திகிலாயிராதீர், நீர் எனக்கு திகிலாயிராதீர். தீமையின் நாளில் நீரே என் புகலிடம். அல்லேலூயா அல்லேலூயா. தீமை வருதா, கர்த்தர் என் புகலிடம். பிரச்சனைகள் வருதா, தேவன் எனக்கு புகலிடம். தேவன் எனக்கு ஆனந்த சந்தோஷம். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப எல்லாரும் முழந்தால் படியிட்டு கண்களை மூடி நம்மிடத்துல என்ன தீங்கு இருக்குதுன்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. அறிக்கை செய்யறது மட்டும் இல்லைங்க, விட்டு விடுங்க. தீங்கை அவருடைய சமூகத்தில் விட்டு விடுங்க. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சகல தீங்குகளையும் அவருடைய பாதத்தில் போடுங்க. என்னுடைய எண்ணத்தினால, என்னுடைய பேச்சினால, என்னுடைய பார்வையினால ஆண்டவரே இடத்துல இருக்கிற அநேக தீங்குகளை நீர் மாற்றுவீராக. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீங்கு நாளில் என்னை தப்புவிக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், கண்ணயர மாட்டீர். சீயோனின் மகளிரே, மகிழ்ந்து பாடுங்கள். ஏனென்றால் இனி நீ தீங்குக்கு அஞ்ச மாட்டாய். ஏனென்றால் அவனுடைய தேவன் உன்னோடு இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி முழந்தால் போட்டு அவருடைய சமூகத்தில் பயந்து கொள்ளுங்க. அவருடைய சமூகத்தில் பயந்து கொள்ளுங்க. தம்பி, கரங்களை உயர்த்தி பயந்து கொள்ளுங்க. எந்த மந்திர சக்திகளும் உங்களை தொடாது தம்பி. எந்த பெல்லி சுனிய சக்திகளும் உங்களை தொடாது தங்கச்சி. எந்த அசுத்தாவிகளும் உங்களை தொடாது. தேவன் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார்.
கைகளை மேலே உயர்த்தி, ஓ நன்றி ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், எனக்குள்ள இருக்கிற அருவருப்புகள், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள், எனக்குள்ள இருக்கிற இருள்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும். எல்லாவற்றையும் நீர் மாற்றும். எல்லாவற்றையும் நீர் மாற்றும். எல்லாவற்றையும் நீர் மாற்றும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை தீங்கு சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது. தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. தீங்குக்கு எங்களை நீக்கலாக்கும். வாதைகளுக்கு எங்களை நீக்கலாக்கும். வாதைகள் என்கிற தீங்கு, பஞ்சம் என்கிற தீங்கு, அடிமைத்தனம் என்கிற தீங்கு, சாபம் என்கிற தீங்கு, மந்திரம் என்கிற தீங்கு, பசாசின் கை என்கிற தீங்கு எங்களை நீக்கலாக்கும். எங்களை நீக்கலாக்கும். எங்களை நீக்கலாக்கும். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. எங்களை நீக்கலாக்கும். எங்களை நீக்கலாக்கும். எல்லா கேடுகளுக்கும் எங்களை நீக்கலாக்கும் தேவனே. எல்லா சுசிகளுக்கும் எங்களை நீக்கலாக்கும் தேவனே. சொல்ல சொல்ல அவர் வருவார். எங்களை மன்னியும் என்று சொல்ல சொல்ல அவர் வருவார். எங்களை கழுவும் என்று சொல்ல சொல்ல அவர் வருவார். எங்களை இரத்தத்தினாலே மூடும் என்று சொல்ல சொல்ல அவர் வருவார். அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் என்று கேட்க ஊற்றிக் கொண்டே இருப்பார். எல்லா தீமைகளும் விலகட்டும். எல்லா துன்பங்களும் விலகட்டும். எல்லா பாடுகளும் விலகட்டும். எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும். எல்லா கண்ணீர்களும் விலகட்டும். எல்லா நிந்தைகளும் விலகட்டும். எல்லா நெருக்கடிகளும் விலகட்டும். ஆண்டவரே, தீங்கு எங்களை சேதப்படுத்தாது. தீங்கு எங்களை சேதப்படுத்தாது. தீங்கு எங்களை சேதப்படுத்தாது. எங்களுக்குள்ள இருக்கிற தீமைகள், நாங்க மற்ற மனுஷர்களை ஒடுக்குகிற தன்மைகள் விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. எங்களிடத்திலே காணப்படுகிற அசுசிகள், அருவருப்புகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விலையெடுக்கிறோம். எங்களிடத்திலே இருக்கிற வேண்டாத கிறுக்குத்தனமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வெளியெடுக்கிறோம். மாய்மாலங்கள் எல்லாம் வெளியெடுக்கிறோம். பொய்கள் எல்லாம் வெளியெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை தொட்டு, கர்த்தராகிய தேவனை தொட்டு. இந்த 1ஆம் தேதி ஒரு சரீரத்தையும் ஒரு நோய்களும் இந்த மாதம் தொடக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மந்திரங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சண்டைகள், சச்சரவுகள், தூஷணங்கள், பொய்கள் ஆண்டவரே ஒளிந்து போகணும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். 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 தீங்கு சேதப்படுத்தாதபடி, சேதப்படுத்தாதபடி ஒளிந்து போகணும். ஒளிந்து போகணும். ஒளிந்து போகணும். இயேசுவே, ஒளிந்து போகணும். கரங்களை உயர்த்தி, எனக்குள்ள இருக்கிற தீங்குகள் விலகட்டும். எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் விலகட்டும். எனக்குள்ள இருக்கிற அசுசிகள் விலகட்டும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு நிமிஷம் நல்ல பாவரிக்கை செய்யுங்க. இந்த 1ஆம் தேதி செய்கிற பாவரிக்கை இந்த 30 நாட்களை நம்மை பாதுகாக்க போகிறது. பாதுகாக்க போகிறது. தூஷண வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், மாய்மால வார்த்தைகள், ஐயோ அருவருப்பான சிந்தைகள், அருவருப்பான பேச்சுக்கள், மட்டத்தனமான வாழ்க்கை முறைகள் எல்லாம்
விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும். கரங்களை உயர்த்தி எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும். இயேசுவின் நாமத்தினாலே இரக்கம் காட்டுங்க. ஆமென். ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலையில தொழிலுக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் புது காரியங்களை ஆரம்பிக்க போறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய கரம் வலிமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் தீங்கை நீங்கள் காண்பதில்லை, துக்கம் உங்களை துக்கிக்க பண்ணுவதில்லை. தேவனே உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், நிரந்தரமான அடைக்கலமாய் இருப்பார், நித்திய ஆதாரமாய் இருப்பார். தேவனே உங்களுக்கு கண்மலையாய் இருப்பார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் சீயோனின் மகளிரே மகிழ்ந்து பாடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். யாபேசின் துக்கங்களை அவர் சந்தோஷப்படுத்தினாரே, இதோ உன்னுடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாக பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து நன்மையான ஈவுகளை தருவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றி வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.